கங்குவா உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா? கங்குவா படம் பார்த்துட்டு இந்த நிலைமை தான்டா. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சிறுத்தை சிவா மேல கொஞ்சம் பயம் இருந்தாலும் சூர்யா நடிச்சிருக்காரு. இந்திய சினிமாவே வாய பொளக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேற டிசம்பர் மாதம் எந்த டேட்னு அனௌன்ஸ் பண்றோம். இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். சரிங்களா? பேன் இந்தியா ரெக்கார்டோட 1000 கோடி 2000 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வரும்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேர் சொல்ல என்னோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கனால தான் இந்த அளவுக்கு பேச முடியும். சோ வந்து படம் நல்லா இருக்கும் போல, அதுவும் 3D வேற, கண்டிப்பா பயங்கரமா இருக்கும் போது, மாசா இருக்கும் போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த படத்துக்கு போனேன். ஆனா படம் எப்படி இருந்துச்சுன்னா இந்த படத்துல ஸ்டோரி பாத்துடலாம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சூர்யா கொடுக்குற ஒரு சத்தியத்தை பிரசன்ட்ல காப்பாத்துறாரா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல 2 போர்ஷன் இருக்கும். பிரசன்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும், பாஸ்ட் போர்ஷன் ஒன்று இருக்கும். மாத்தி மாத்தி காமிச்சிருப்பாங்க. அது நீங்க படத்துக்கு போனா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லிட்டு தான் நெகட்டிவே சொல்லிடலாம்னு தோணுது. சரி, ஓகே, பாசிட்டிவே சொல்லிடும். இந்த படம் மேக்கிங்காவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது விஷுவலா பார்க்கும்போது என்னடா அது இவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆர்ட் ஒர்க்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே சூப்பர். எனக்கு வந்துட்டு பிரசன்ட்ல இருக்கிற சூர்யா விட, அதாவது 2024ல இருக்கிற சூர்யா விட பாஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க, கங்குவாவா காமிச்சிருப்பாங்க. அந்த சூர்யாவோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு முக்கியமான பாசிட்டிவே சூர்யா தான். ஏன்னா உசுர கொடுத்து நடிச்சிருக்காரு இந்த படத்துல. எதிர்கொள்வோம் எப்படி நடிச்சிருக்காரு, எப்படி டயலாக் பேசுறாரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்துல. ஃபைட் சீனா இருக்கட்டும், எமோஷனல் சீனா இருக்கட்டும், வெறித்தனமா டயலாக் பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆனா ஏன் இந்த படத்துல நடிச்சிருக்காருங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நடிப்பையும் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கையும் இந்த படத்துக்கு பண்ணிருக்காரு அப்படிங்கும் போதுதான் எனக்கு லைட்டா மனசு கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு காரணம் தான், எனக்கு இந்த படத்தை பத்தி நெகட்டிவ் சொல்லலாம்னு தோணும் போதுன்னா அவர் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு வந்துட்டு என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க, இதை பத்தி நெகட்டிவா சொல்லணுமான்னு லைட்டா வருத்தமா தான் இருக்குது. என்ன பண்றது, அவர் மட்டும் கிடையாது, மொத்த டீமுமே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பேரோட உழைப்பு இருக்குங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது. ஆனா முக்கியமா வேலை செய்ய வேண்டிய ஒரு ஆள் வந்துட்டீங்க, செமையான வேலை பண்ணியிருக்காரு. சேவா நெகட்டிவ் பாசிட்டிவ்க்குள்ள நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கோம். பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் முடிச்சலாம். என்னடா பாசிட்டிவ், அவ்வளோதான் பாசிட்டிவா? யோசிச்சு கண்டுபிடிச்சு சொல்லலாம். ஏதாவது பாசிட்டிவ் தேடுங்கடா. பிஜிஎம் மியூசிக் பற்றி சொல்லலாம். தேவி ஸ்ரீ பிரசாதோட அந்த சாங்ஸ் வந்து ஓகே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தலைவனை சாங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து கங்குவா அந்த பாட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கங்குவா சூர்யாவோட இன்ட்ரோ இருக்குல்ல, அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அந்த சீனுமே சரி, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வந்து பிரசன்ட்ல இருக்கிற சூர்யா விட அந்த பாஸ்ட்ல காமிக்கிறாங்களே கங்குவாவா வராருல சூர்யா, ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை நாங்கள் வந்துட்டு 3Dல தான் பார்த்தோம். ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு 3Dல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எம்போஸ் ஆகி அழகா அதை படிக்கட்டு மாரி அந்த 3Dல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கையா இருக்கீங்க? இல்லை, 100% நம்பிக்கை. பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவா நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா தான். அவர் இந்த படத்துல இல்லாம இருந்தாலே இந்த படம் நல்லா இருந்திருக்கும் போல. இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு செலவு பண்ணி நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, இவ்வளவு பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி உள்ள படத்துல போட்டிருக்காங்களேங்கும் போது தான் லைட்டா வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் இன்னும் பெட்டரா இருக்கலாம். அது கொஞ்சம் வீக்கா இருந்தனால இவங்க பண்ண இவ்வளவு ஹார்ட் ஒர்க், இவ்வளவு செலவு, இவ்வளவு உழைப்பு எல்லாமே நமக்கு பெருசா தெரியல. ஒரு படத்துக்கு ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் தானே
முக்கியம். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. அதுவே அந்த பேஸே வந்துட்டு இங்க வீக்கா இருக்கும் போது என்ன பண்றது? அண்ணாத்த படம் அண்ணாத்த படம் கூட பரவாயில்லன்னு தோணுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. ஏன்னா அந்த படத்துல கூட ஏதாவது கொஞ்சம் தூங்குறதுக்காவது கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு நாள் அமைதியா இருக்கும், சரி நிம்மதியா தூங்கலாண்டான்னு தோணும். ஆனா இந்த படத்துல கத்திக்கிட்டே இருக்காங்க, படம் முழுக்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்கன்னா பிஜிஎம் மேல அடிச்சு இன்னொரு பக்கம் அது ஒரு பக்கம் சவுண்டா இருக்குது. எப்பாடே இந்த படம் முடிஞ்சு அப்படியே வெளியில வரும்போது ஒரு அமைதி இருந்துச்சு பாருங்க. எப்பா அப்பதான் இந்த உலகமே எனக்கு ரொம்ப அழகா தோணுச்சு, அழகா ஒரு நிம்மதி வந்துச்சு பாடா அப்படிங்கிற தோண வச்சுது. ஏன்னா படம் முழுக்க சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்துச்சுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே வந்துட்டு அந்த விவேக எஃபெக்ட் வேற நமக்கு லைட்டா தெரிய ஆரம்பிச்சது. இந்த பிரசன்ட்ல இருக்கிற சூர்யாவை காமிக்கும் போது அதெல்லாம் பார்க்கும்போது ஆகா என்னடா விவேகம் படம் மாதிரி லைட்டா ஒரு வாடை வருது, லைட்டா கொஞ்சம் பயம் வந்துச்சு எனக்கு. அதுல யோகி பாபு காமெடி ஒரு பக்கம், ரெட்டின் கிங்ஸ்லே காமெடி சொல்லிட்டு ஒரு பக்கம், எப்பா ஒரு காமெடியாவது ஏதாவது சிரிக்கிற மாதிரி இருந்துச்சா அதுவும் இல்ல. இதோட இந்த பாய்ஸ் இந்த மோயே இதெல்லாம் அது வேற போட்டு காமெடிங்கிற பேர்ல கொலை பண்ணிட்டாங்க. இல்ல திஷா பட்டானி வேற நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த கல்கி படத்துல வந்திருப்பாங்களே ஒரே ஒரு சாங்கு மட்டும், அதே மாதிரிதான் இதுலயும். நம்ம கல்கி படத்துல இந்த பிரபாஸ் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் தூக்கிட்டா படம் நல்லா இருக்குன்னு தோணுச்சுல, அதே போல இந்த படத்துல வந்து பிரசன்ட்ல இருக்க சூர்யா சீன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டா படம் நல்லா தான் இருந்திருக்கும் போல. நம்ம சொல்ற நெகட்டிவ்ல ஒண்ணு குறைஞ்சிருக்கும் அவ்வளவுதான். படத்துக்குள்ள என்ட்ரான உடனே போட்டு சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மனசு என்ன, அதுக்கப்புறம் ஏதோ கங்குவா சீன்லாம் வரும்போதுதான் நமக்கு ஓரளவு ஆறுதலா இருந்துச்சு, பரவாடா அப்படிங்கிற மாதிரி. எதிர்கொள்வோம். அடுத்து இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயமே சூர்யாவுக்கும் அந்த ஒரு பையன் இருப்பான், அந்த பையனுக்கும் இருக்கிற பாண்டிங் தான். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாதனால நம்மளால சுத்தமா கனெக்ட் ஆகவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஸ்கிரீனை கிழிச்சிட்டு நாமளே அந்த கொடுவா கொண்டுலாண்டா அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுட்டு கடைசி வரைக்கும் போட்டு சாவடிச்சிட்டாங்கடா. அடுத்து வில்லனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். பாபி டியோல். பாபி டியோல வந்துட்டு எந்த அளவுக்கு மாசா காமிச்சிருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு வில்லனா காமிச்சிருக்கணும். வெறும் லுக்ல மட்டும் காமிக்கிறாங்க, வெறும் பில்டப்ல மட்டும் காமிக்கிறாங்க, அந்த ரத்தத்தை வேற காமிக்கிறாங்க, அது மட்டும் தான் காமிக்கிறாங்களே தவிர வில்லனா ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. உடம்புல இந்த டேட்டோ, இந்த மண்டை ஓட்டு மாலை, அந்த ரத்தம் ஃபுல்லா சுத்தி இருக்கவங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை மட்டும் வச்சு இந்த பில்டப் மட்டும் வச்சு எப்படி வந்து நம்ம வில்லனை வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அவனுக்குன்னு ஏதாவது ஒரு சீன்ஸ் வைக்கலாம்ல. அந்த வில்லனோட ஆளுங்களும் முக்கியமா இருக்கானுங்க, போயிட்டு அடி வாங்கிட்டு செத்துட்டு வரானுங்க. ஆனா நான் பாபி டியோல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன்டா, ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த படத்துல மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா அது கங்குவா, மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர்னா அது கொடுவா. இந்த ரெண்டு கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டருமே நம்ம மனசுல நிக்கல. கருணாசா இருக்கட்டும், நட்டியா இருக்கட்டும், போஸ் வெங்கடா இருக்கட்டும், திஷா பட்டானியா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் வந்தாங்கடா. மத்த எந்த கேரக்டருமே ஒரு ஸ்ட்ராங்காவும் இல்ல, அது சரியா எழுதப்படலையோ அப்படின்னு தோணுது. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். முக்கியமா கருங்காடு சொல்லணும். கருங்காடுன்னு சொல்லி பில்டப் பண்ணுவாங்க. போனா உயிர் வாழவே முடியாது, அங்க போனா சாவு கண்டிப்பா நிச்சயம், ஒரு நாள் இருக்க முடியாது, கங்குவா நீ காலிதான் அப்படின்னு அளவுக்கு சொல்லுவாங்க. பயங்கரமா இருக்க போது போல, இதுவாச்சும் பயங்கரமா இருக்குமாடா அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையாவே பெருமாச்சியோட கருங்காடு நல்லாதான் இருக்குது. நல்ல ஒரு அருவி, நல்ல ஒரு பீச்சு, பார்க்கும்போது நல்லா இருக்குது. பேசாம இங்க வாழலாம் போடா, நம்ம ஏன் பெருமாச்சில வாழ்ந்துக்கிட்டு இங்க வாழலாம் போடா அப்படிங்கிற அளவுக்கு தோண வைக்குது. அதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரே ஒரு காரணம் தான், அதுலயும் வேற ஒரு முதல்ல ஃபைட் வேற ஒன்று வரும். அந்த விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, மற்றபடி அந்த சீன் வந்து ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. இந்த படத்துல எங்கேயுமே பெருசா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்ல. சரி ட்விஸ்ட் தான் இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கா போகணும் பார்த்தா அதுவும் இல்ல, எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரி எப்படி வந்து சொல்லி சூர்யா கிட்ட சொல்லி அவங்கள வந்துட்டு ஒத்துக்க வச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்னா ஒதுக்கி இவ்வளோ பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு எப்படி நடந்துச்சு, இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு உண்மை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த சிறுத்தை சிவா எப்படி இதெல்லாத்தையும் சொல்லி எப்படி இந்த படம் வந்துச்சுங்கிறதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு
இந்த பாட்டுக்கு லீடு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன பண்றது தெரியாம தகச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பக்கம் அழுகையா வேற வருது. சிவா வந்துட்டு சூர்யாவுக்கு மட்டும் ஸ்கெட்ச் போடல, மொத்த குடும்பத்துக்குமே போட்டிருக்காரு. இவரையும் விட்டு வைக்கிறீங்க, இவராச்சும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒரே படத்துல 2 பேரும் க்ளோஸ். ஓகே, இவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் இவ்வளவு குறைகள் இருந்தாலும் சூர்யாவோட நடிப்பாலையும் இந்த படத்தோட மேக்கிங்காலையும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே, அந்த பட்ஜெட்காகவும் அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருக்காங்க. இதனாலையும் இந்த படம் வந்துட்டு ஓரளவு ஆவரேஜாக ஒன் டைம் பார்க்குற ஒரு மூவியாக தான் இருக்குது. நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகணும்னு நினச்சினா போகலாம், மற்றபடி உங்களோட முடிவு தான். ஆனால் பார்க்கலாம், ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். காஸ்ட்டை 1000 கோடி வசூல் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன். இப்படி கேட்க ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, பாவம் தானேங்க. நீங்கள் போய் பார்த்தா தானே உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம்ல. நான் எனக்கு இப்படி சொல்கிறேன், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம்ல, அதனால சொல்கிறேன். ஆதங்கத்தை கேளுங்க. தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர்ன்ற பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கிடைச்சா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? ரொட்டெல்லாம் கொதிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. அது படம்டா, படமாடா எடுக்கிறீங்க? தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக், அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் அப்படியே போக சொல்லுங்க சூர்யாவை. படம்னா என்ன கேரப் பயிருங்களா? நாங்களாம் காசு கொடுத்து பாக்குறாங்க. ஒரு காசும் ஒரு சும்மா கிடைக்குதா? பைத்தியகாரத்தனமா படம். விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. பாட்டு பிடிச்ச உங்களுக்கு சார்? அவனா படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன்? என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டல் ஆடாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம்? காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்காங்க, யோகேஷ் லோயா, யோகி பாபு. அவன் தாங்க முடியல, 10 நிமிஷம் சாவச்சான் அவன். அதுக்கப்புறம் கங்குவான்னு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானுங்க. விஷுவல் 3D எஃபெக்ட் ஒரு மண்ணும் இல்ல. உங்களுக்கு படத்துல பிடிச்சது என்ன? பிடிச்சதா விட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. காசு சும்மா வருது 300 ரூபாய் 400 ரூபான்ட்டு. தீபாவளிக்கு அமரன் அடி தூள் கிளப்பிட்டாங்க. என்ன படம் மேக்கிங்ல இருக்கணும். படம் பார்க்கணும், காசு கொடுத்து படம் பார்க்கும் போது ஒரு த்ரில் இருக்கும், ஒரு நியாயம் வேணும். ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்து போனீங்க. இந்த படத்தை என்ன எதிர்பார்த்து சார்? நல்ல 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் விஷுவலே எஃபெக்டே இல்ல. படத்துல பிடிச்சதுன்னா கம்பேக்கா இருக்கும் சிவா. அது எனக்கு தெரிஞ்ச 2 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு செம ஒர்த்தா இருக்கு. கண்டிப்பா கார்த்திக் கேமியோ வேற லெவல். கடைசியா லீட் கொடுத்துருக்காரு செகண்ட் ஹாஃப்க்கு. அவர் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் தான் இருப்பார் நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் அதான் த்ரில்லிங்கா சீட்டு விட்டு வெளில வந்துடும் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து கார்த்தி நெக்ஸ்ட் லீடு பார்ட் 2 என்ன கொடுக்க போறான்னு தோணிட்டு. தேங்க்யூ. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே பெஸ்டா பண்ணியிருக்காங்க. நான் எது எதிர்பார்க்கலாம் வரல. இந்த சூர்யாக்காக தான் வந்தேன். ஆக்டிங் செமையா இருந்துச்சு. உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு செமையா. கண்டிப்பா ஆக்டிங் பிடிச்சிருக்கு. அவர் சாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆஸ் யூஷுவல் சூர்யாக்கு இருக்கிற அந்த சாம் இருக்கு. அவர் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காருங்கிறது நல்லா தெரியுது. டிஎஸ்பி மியூசிக் நல்லா இருக்கு. சூர்யாவுக்கு தகுந்த மாதிரி செட் ஆயிருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க? நான் சூர்யா கம்பேக் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் தான் இருந்தது. வேற எதுவும் பெருசா எதிர்பார்த்து வரல. ஆனால் சாட்டிஸ்ஃபைங் தான். கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபைங். கிளைமேக்ஸ் பார்த்து என்னடா இன்னும் முடியலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க லீடு கொடுக்கறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கு. நான் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. எதிர்பார்த்திருந்தது. சூர்யா ஃபேனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜென்ரல் ஆடியன்ஸாவுமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட நல்லா கனெக்ட் ஆகும். புரியல ப்ரோ? அது சூப்பராக இருந்துச்சு. அது அந்த கேரக்டர் அவங்க அந்த கோவா போர்ஷன் இருக்கனால அது ஒரு செட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வைப் சிங்க் ஆச்சு. நல்லா இருக்கு ப்ரோ பார்க்க. எல்லாமே பிடிச்சிருந்தது. என்ன ப்ரோ கேட்கல? ரோல் பண்ணியிருந்தாரு. ரெண்டுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு சூர்யா சார். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? இல்ல நம்ம என்ன எதிர்பார்த்து போறோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா ட்ரெய்லர்ல பார்த்த அந்த ஹைப் கண்டிப்பா படத்துலயும் இருக்கு. பார்ட் 2 வரதுன்னு லாஸ்ட்ல போட்டாங்கல்ல. சோ பார்ட் 2 எப்ப வரும்னு வெயிட் பண்ற லைக் அந்த ஒரு ஹைப் கொடுத்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்ல தான் கார்த்தி வராரு. என்ன சொல்லுவாரு ப்ரோ? தலைவர் வேற லெவல் பண்ணிருக்காரு. செம கார்த்தி லாஸ்ட்ல ஒரு பன்னெண்டு இது பண்ணிட்டு போயிருக்காரு. நெக்ஸ்ட் பார்ட் 2க்கு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. சூர்யாக்கு இது கம்பேக்கா இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா பயங்கரமா பண்ணிருக்காரு. ஓகே ப்ரோ, பக்காவா இருக்கு. நான் பார்ட் 2 வேற இருக்கு பாப்போம். கார்த்தி நெக்ஸ்ட் அதுல அந்த மாதிரி வில்லன்ஸ் காட்டுவாங்க ரோலர்ஸ். சூர்யா இத கார்த்தி வில்லன்ஸ் காட்டுறாங்க.
சூர்யா வந்து ஹீரோ. நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமா இருக்கு. வந்து பார்க்கலாம். இல்லை ஜி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, பெட்டராக இருக்குது. இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம பாகுபலிலாம் எடுத்தனாக்கா அது அந்த ஜேனரில் கர்நாடகா அந்த டைம் கொஞ்சம் ஓகே. பட் இது தமிழில் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் பண்ணாத ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. வரவேற்பு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் இருக்கிற நடிகர்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் எடுத்து நான் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க, பார்ப்போம், வெயிட் பண்ணுறோம். திஷா பட்டாணி காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு எனக்கு அது அவங்க காம்போ செட் ஆகலை. பட்டு லாஸ்ட்டாக ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, பெட்டராக. ஆனால் நல்லா இருந்திருக்கு. கொஞ்சம் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருக்கலாம். மேக்கிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங் நோ இஷ்யூ தான். செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா, ஃபஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் கூட கொஞ்சம் எமோஷன் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். அந்த பையனோட கனெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் எமோஷன் விசுவாசம் மாதிரி கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே தான். கிளைமேக்ஸ் நல்லா, விஷுவல்ஸ்லாம் ஓகே தான். எமோஷனல் கொஞ்சம் கம்மி, மற்றபடி நல்லா இருக்கு. சூர்யா காம்போல எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. எல்லாமே பெர்ஃபெக்ட் தான் விஷயம். பாசிட்டிவாக வந்து சொல்லணும்னா சூர்யா சார் ஆக்டிங் எஃபர்ட்ஸ் அது ரெண்டுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. சிவா அவங்களோட டீம் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. விஎஃப்எக்ஸ்லையும் சரி, கிராஃபிக்ஸ்லையும் சரி, நிறையா உழைப்பு இருக்குது படத்தில். பட் ஸ்டோரியை மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் டெஃபினட்டாக நம்ம ஞானவேல் சொன்ன மாதிரி 1000 crores ஒரு ஃபிலிமாக இருந்திருக்கும். ஸ்டோரி லெட் டவுன் ஆனதுனால படம் வந்து ஒரு ஆவரேஜ் வாட்சாக போயிடுச்சு. அதான் அவரோட ஹார்ட் ஒர்க்கு வந்து சான்ஸே இல்லை. அவர் இன்னும் 50 வயசில் வந்து 6 பேக்ஸை காட்டுறதும், சட்டை கிழிச்சு போகும்போது எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து யாருமே கிட்ட கூட நிற்க முடியாது. பட் படத்தில் மற்ற கேஸ்டிங்லாம் வச்சுருக்காங்களே, நிறைய பேர் இருக்காங்க. திஷா பட்டானிலாம் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம பாபி டியோல்லாம் எதுக்கு வராங்களே தெரில, நடுவில் ஒரு சஸ்பென்ஸ்னு கடைசியாக வச்சுருக்காங்க. பட் அது வந்து கதையை இன்னும் மெருகேற்றிருந்தாங்கன்னா அது எல்லாமே ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல கதை இல்லாமல் போயிடுச்சு. அதான் நான் டிஎஸ்பி ஓகே, ஆவரேஜ் மியூசிக். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா போட்டிருந்தாரு. அந்த தலைவனே சாங்லாம் வந்து யூஸே பண்ணலை. அது நல்ல பாட்டு, அதை ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரியல. ஒரே ஒரு போர்ஷனில் தான் வருது.